ஷாலம்ஸ் பயாலஜி இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டெம் செல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெம் செல்ஸ்னால நம்மளுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல் இருக்குது, ஸ்டெம் செல்ஸ் எங்கேருந்து உருவாகுது, அந்த ஸ்டெம் செல்ஸோடைய முக்கியத்துவம் என்ன இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல இருக்க செல்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம உடம்பு முழுக்க என்னத்தால் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்கள் அப்படின்ற இந்த மூலக்கூறுனால தான் ஆயிருக்கு. ஸோ இந்த செல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் நம்மளுடைய உடம்புல டிஷ்யூ ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஒரு சதையாக மாறுறதுக்கு உதவுறது இந்த செல். அதுக்கப்புறம் இந்த சதையிலேருந்து ஒரு உறுப்பாக மாறும், ஒரு ஆர்கனாக மாறும். அதுக்கப்புறம் இந்த ஆர்கன்லேருந்து ஒரு ஹியூமன் பாடியாக மாறுவாங்க. ஸோ இதுதான் இந்த செல்லோட லைஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இந்த செல் எப்படின்னா அதுக்கு ஒரு ஆயுள் காலம் அப்படின்னு இருக்குது. இந்த செல் ரொம்ப நாள் பிறந்ததுலேருந்து அப்படியே உயிர் வாழாது. ஒரு சில காலகட்டங்களில் அது இறக்குறதுக்கான சூழ்நிலைகள் அதுக்கு வரும், அது இறந்து போயிடும். அதுக்கப்புறம் புது செல்கள் உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிரெயின் ஒரு வருஷத்துக்கு வரையும் அதோட செல்கள் உயிரோடு இருக்கும். கிட்னி பார்த்தீங்க, கிட்னியோட செல்ல, அப்புறம் பிளட்டு பார்த்தீங்கன்னா 120 நாட்கள் வரைக்கும் உயிர் வாழும். அப்புறம் லிவரோட செல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 18 months வரைக்கும் அது உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு செல்களும் என்ன பண்ணும், அதோட ஆயுட்காலம் முடிஞ்சோடனே அது இறந்து போய் புது செல்கள் உருவாகும். ஸோ இப்போ நம்ம ஸ்டெம் செல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பண்டைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தாயத்து அப்படின்னு சொல்லி ஒன்று கட்டுவாங்க. அந்த தாயத்தோட ரகசியம் என்ன அப்படின்னா, அந்த தாயத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை பிறந்த உடனே அதோட தொப்புள் கொடியை அறுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த தொப்புள் கொடியை அந்த உதிர்ந்தது விழும். கொஞ்ச நாள் கழித்து அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன பவுடர் பண்ணி அந்த குப்பிக்குள்ளே போட்டு என்ன பண்ணுவாங்க, அது கழுத்துலையோ இல்லை கையிலையோ இடுப்புலையோ மாட்டி விடுவாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா இதை அதுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த நோயிலேருந்து அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது உண்மையும் கூட, அது 100% உண்மை. அதனால நிறைய நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டெம் செல்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல புது செல்களை உருவாக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் செல்ஸ் தான். சரிங்களா? ஸோ இறந்து போயிடுச்சு, செல்லெல்லாம் இறந்து போச்சு, அதுக்கப்புறம் புதுசாக எங்கேருந்து உருவாகும் அப்படின்னா இந்த ஸ்டெம் செல்ஸ் தான் காரணம். சரிங்களா? ஸோ அந்த ஸ்டெம் செல்ஸ் மாஸ்டர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டெம் செல்ஸுக்கு என்ன தன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல எந்த உறுப்பில் போய் அது இருக்கோ அந்த உறுப்பாகவே அதுக்கு அந்த செல்லாகவே மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிரெயினில் போய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிரெயினில் இருக்கிற செல்ஸாகவே அது மாறிடும். கிட்னியில் போய் இருக்குன்னா கிட்னியில் இருக்க செல்லாகவே மாறிடும். லிவரில் இருக்குன்னா லிவரில் இருக்க செல்லாகவே அதுக்கு மாறக்கூடிய தன்மை இருக்கிறனால தான் அது மாஸ்டர் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸை 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ ஸ்டெம் செல்ஸ் செல்ஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தன்னைத்தானே நிறைய பெருக்கிக்கக்கூடிய தன்மை அதுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. சரிங்களா? இப்போ 2 ஸ்டெம் செல்ஸ் இருக்குது அப்படின்னா அது 4 ஆகும், 10 ஆகும், 20 ஆகும், 1000 ஆகும், அப்படியே பெருக்கிட்டே இருக்கும். அதான் செல்ஃப் ரெப்ளிகேஷன், தன்னையே அது ரெப்ளிகேட் பண்ணிக்கும். இன்னொன்று என்னது அப்படின்னா செல்ஃப் டிஃப்ரென்ஷியேஷன். அதான் நான் சொன்ன மாதிரி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அது மாறிக்கிறது தான் செல்ஃப் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக இந்த ஸ்டெம் செல்ஸ் எங்கே உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பத்துலேருந்து நம்மளுக்கு இந்த ஸ்டெம் செல்ஸ் இருக்கும் அப்படின்னா, நம்ம அம்மாவோடைய வயிற்றில் உருவாகும் போதே இந்த ஸ்டெம் செல்ஸ் உருவாயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், அப்பா கிட்டேருந்து ஸ்பெர்ம் செல்ஸ் வரும். அம்மா கிட்டேருந்து அந்த கருமுட்டையோட இணையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஜைகோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரவுண்டாக ஒரு ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அது மல்டிப்ளை ஆகி எக்கச்சக்கமாக மல்டிப்ளை ஆகி ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த பால்குள்ளே ஒரு 180லேருந்து ஒரு 200 செல்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த செல்ஸ் பேர் தான் என்னதுன்னா பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிறதுலேருந்து தான் குழந்தைக்கு தேவையான எல்லா உறுப்புகளும் வளர்கிறதுக்கான செல்ஸ் மொத்தமும் எங்கே இருக்குன்னா அந்த பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த பிளாஸ்டோசிஸ்டில் அவுட்டர் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா, அவுட்டர் லேயர் இன்லேயர் பிரிப்பாங்க. ஸோ அவுட்டர் லேயரில் தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளாசண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய தொப்புள் கொடி, அப்புறம் இந்த அம்பிளிக்கா சொல்லக்கூடிய நஞ்சுக்கொடி, இதெல்லாம் இந்த அவுட்டர் லேயரில் உருவாகும். வேற இந்த உள்ளே இருக்கிற அந்த செல்ஸ் இருக்குது தெரியுமா, 150லேருந்து 200 செல்ஸ்குள்ளே உள்ளே இருக்குன்னு சொன்னால, அந்த செல்ஸ்குள்ளே உடம்புக்கு தேவையான அத்தனை பார்ட்ஸ்க்குள்ளே எல்லா செல்ஸுமே எங்கேருந்து உருவாகும்னா இந்த இன்னர் பார்ட்ஸ்லேருந்து உருவாகும். ஸோ அம்மாவோட வயிற்றில் குழந்தை தங்குனதுக்கப்புறம் 3லேருந்து 5 நாளுக்குள்ளே அந்த பிளாஸ்டோசிஸ்டோட அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன கடுகு சைஸ் தான், ஒரு புள்ளி வச்சா எப்படி இருக்கும் அந்த சைஸில் தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதுதான் வந்து எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அடல்ட் ஸ்டெம் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ குழந்த வளர்ந்ததுக்கப்புறம் அது வளர்ந்ததுக்கான ஸ்டெம் செல்ஸ்லாம் அதுக்கு உருவாகணும். ஸோ இப்போ வந்து ஒரு ஃப்ராக்சர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதோ ஒரு ஃப்ராக்சர் ஆகுது, இல்லைன்னா இந்த சதை வந்து தேஞ்சு போய் அப்படியே இந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் தெரியுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு புது செல்ஸ் ஃபார்ம் பண்ணுறது யார் பார்ப்பாங்க அப்படின்னா அந்த ஸ்டெம் செல்ஸ் ஓடி வந்து புது செல்ஸ் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல ஃபார்ம் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து நார்மலாக ஒரு 80 டிசீசஸ், ஒரு 80 வகையான டிசீசஸை குணப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டெம் செல்ஸு இப்போ பயங்கரமான கிளினிக்கல் ட்ரையல்ஸ் போயிட்டுருக்கு. இது மட்டும் என்ன சொல்கிறது வந்துச்சு அப்படின்னா நிறைய நோய்கள், ஈவன் எய்ட்ஸு கூட குணமாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இது என்னென்ன வகையான நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை கட்டி ஆகட்டும், அதாவது பிரெயின் டியூமர்னு சொல்லக்கூடிய மூளை கட்டி, அப்புறம் பிளட் கேன்சர்ஸ், அப்புறம் நான் சொன்ன மாதிரி முடக்குவாதம் சொல்லக்கூடிய ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ், அப்புறம் என்னென்ன நோய், அதாவது நான் சொன்ன மாதிரி 80%, அப்புறம் பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜெனட்டிக் டிசீசஸ், அதை கூட குணப்படுத்துறதுக்கு இந்த ஸ்டெம் செல்ஸால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பைனல் கார்டில் ஏதாச்சும் ஒரு நோய் இருக்குது, ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, இல்லை ரத்தத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை அணுக்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குது, எல்லா பிரச்சனையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு பவர் யார்கிட்ட இருக்குன்னா இந்த ஸ்டெம் செல்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸை ஃபஸ்ட் வந்து ஸ்டெம் செல்ஸ் தெரப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து லிவரில் வந்து ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு லிவர் சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லிவரில் இருக்கிற அந்த ஸ்டெம் செல்ஸை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க லேபில் கொடுப்பாங்க. லேபில் என்ன பண்ணுவாங்க பெட்ரி பிளேட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன தட்டு மாதிரி இருக்கும் ரவுண்டாக, அந்த தட்டில் போட்டு என்ன பண்ணுவாங்க அதுக்கு தேவையான சாப்பாடு கொடுத்து அந்த ஸ்டெம் செல்ஸை வளர்ப்பாங்க. ஸோ தனியாக வெளியில் எடுத்து வளர்த்து அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு வளர்த்து என்ன பண்ணுவாங்க மறுபடியும் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த லிவரில் இன்சர்ட் பண்ணோன்னே இது வந்து புது செல்களை உருவாக்கி என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த நோயை வந்து இது வந்து குணப்படுத்தும். அந்த லிவரை வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து ஸ்டெம் செல்ஸ் தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெம் செல்ஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறொருத்தர்கிட்டேருந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ வேறொருத்தவங்கள்ட்டேருந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக கொடுக்க முடியாது. எப்படி பிளட் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு மேட்ச் ஆகணும் நம்மளோட இதெல்லாம். ஸோ மேட்ச் ஆகி கொடுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா பிளட் எடுத்துக்கலாம். ஸோ பிளட் கேன்சர் உள்ள ஒரு நபர் எடுத்துக்கலாம். பிளட் கேன்சர் உள்ள நபருக்கு எப்படி இருக்கும் அவங்களோட உடம்புல அவங்களோட செல்ஸ் வந்து எக்கச்சக்கமாக பெருகிட்டே இருக்கும். அந்த WBCன்னு சொல்லக்கூடிய எதிர்ப்பு சக்தி அதிகமாக பெருகிட்டு இருக்கும். அதுதான் வந்து பிளட் கேன்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளட் கேன்சர் பேஷண்ட்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹீமோதெரப்பி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. ஹீமோதெரப்பினா என்ன அப்படின்னா அதை வந்து கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அது உள்ளே இருக்கிற கெட்ட செல்லும் அழியும், நல்ல செல்லும் அழியும். சரிங்களா, சுத்தமாக அழிஞ்சு அந்த இடம் காலியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு ஹெல்த்தி டோனார் எடுத்துகிட்டு வந்து ஒரு போன் மேரோ அதை வந்து போன் மேரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எலும்பு மஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் நம்மளுக்கு ரத்த அணுக்கள் உருவாகும். ஸோ ஒரு ஹெல்த்தி டோனார்கிட்டேருந்து ஒரு போன் மேரோ என்ன பண்ணுவாங்க போன் மேரோலேருந்து அந்த ஸ்டெம் செல்ஸ் எடுத்து இந்த பிளட் பேஷண்ட், அதாவது பிளட் கேன்சர் பேஷண்ட்க்கு என்ன பண்ணுவாங்க உள்ளே செலுத்தினோன்னா அது ஏற்கனவே நம்ம ஹீமோதெரப்பி பண்ணியிருக்கோமா அங்கே செல்ஸ் எல்லாம் காலியாக இருக்குமா. ஸோ இது வந்து புது செல்களை உள்ளே போய் உருவாக்கணும்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளட் கேன்சர் வந்து சரியாயிடும். சமீபத்தில் ஒரு நியூஸில் இப்போ 2 நாளுக்கு முன்னாடி ஒரு நியூஸில் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி போன் மேரோ கொடுத்து வந்து ஒரு பிளட் கேன்சர் பேஷண்ட்டை குணமாக்குனாங்க. இப்போ நடந்த ஒரு விஷயம். ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி எடுப்பாங்க அந்த போன் மேரோ செல்ஸ் எங்கே எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பு பகுதியில் இருக்க பெல்விக் போன் சொல்லுவாங்க, இல்லை ஹிப் போன் சொல்லுவாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அந்த போன்லேருந்து என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்டெம் செல்ஸை எடுப்பாங்க. சரிங்களா, ஸோ இந்த போன் எங்கெங்கே கிடைக்கும் சோர்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் தான் வந்து அம்மாவோட வயிற்றில் தான் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ அம்மாவோட வயிற்றுலேருந்து இந்த குழந்தைகிட்டேருந்து நம்ம எடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக தொப்புள் கொடின்னு சொல்கிறாங்களா அந்த தொப்புள் கொடியிலேருந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ குழந்தை பிறந்தோன்னே தொப்புள் கொடியை கட் பண்ணுவாங்க. கட் பண்ணோன்னா அது அம்மாவுக்கும் வலிக்காது குழந்தைக்கும் வலிக்காது. ஸோ அந்த தொப்புள் கொடி அந்த ரத்தத்தோடு சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்குன்னு இது இருக்குது பிளட் பேங்க் இருக்குது. பிளட் பேங்க் மாதிரி ஸ்டெம் செல்ஸ் பேங்க்னு சொல்லி இருக்குது. ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்க இதை வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஃப்ரீசர்னால் நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்க ஃப்ரீசரில் அந்த லேபுக்குரிய ஃப்ரீசர் அதுக்குன்னு ஃப்ரீசரை என்ன பண்ணுவாங்க ஸ்டோர் பண்ணி வச்சு அது ரொம்ப என்ன சொல்லுவாங்க அதாவது உயிர் வாழ்கிற வரைக்குமே கூட அதை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க அதை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த குழந்தைக்கு எப்போ திடீர்னு ஏதோ ஒரு டிசீஸ் வருதோ இல்லை ஒரு கேன்சர் வருதோ இல்லை ஒரு எய்ட்ஸ் வருதோ இந்த மாதிரி ஏதாவது நோயில் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா
இந்த ஸ்டெம் செல்ஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தை கொடுத்து அந்த குழந்தைக்கு குணமாகிறதுக்கு வாய்ப்புகள் 99% உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வெறும் அந்த குழந்தைக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியதாக இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு பயன்படுத்தலாம், அப்பாவுக்கு படுத்தலாம், பிளட் ரிலேஷனாக இருக்கிற அந்த பிளட் மேட்ச் ஆகிற யாருக்கு வேணாலும் இதை பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா நம்ம முன்னாடியே வந்து என்ன பண்ணணும், ஜீவன் சொல்லக்கூடிய கவர்மெண்ட் பேங்காக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் இருக்குது, அந்த பேங்க்லலாம் நம்ம என்ன பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பணம் கட்டி வச்சோம் அப்படின்னா நம்ம குழந்தை பிறந்தோடனே இந்த ஸ்டெம் செல்ஸை அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்குவாங்க, எடுத்து நமக்காக பேங்க்கில் சேவ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டெம் செல்ஸ் பற்றியான இன்ட்ரெஸ்டிங் விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, it's signing off from Kavya.